அன்பர்களே, இன்று சனிக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் புதுச்சேரி நகரில் மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் தொண்டை நாட்டின் பகுதியாகவும் இடைக்காலத்திலே நடுநாட்டின் பகுதியாகவும் சோழ, பாண்டிய, பல்லவ, மராட்டிய, நாயக்க மன்னர்கள் ஆட்சிக்குட்பட்ட தலைநகரமாகவும் இந்த புதுச்சேரி விளங்கியது. அந்நியர் படையெடுப்புகளிலும் இந்த கோவில் பாதிக்கப்படவில்லை. 4 புறமும் மதிர் சுவர்கள், திருச்சுற்று மண்டபங்கள் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. மகா மண்டபத்தின் கூரையில் தசாவதார காட்சிகளை நாம் தரிசிக்கிறோம். அதே போல கருடாழ்வார், பெருமாள், தாயார், 12 ஆழ்வார்களும் நமக்கு காட்சி தருகிறார்கள். வசந்த மண்டபம் 64 தூண்களை கொண்டுள்ளது. கருவறையிலே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுமார் 5.5 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். வீதியில் செல்வோரும் நின்று பெருமாள் தரிசனம் செய்யும் விதமாக மூலவர் சன்னதி உள்ளது. பெருமாளுடன் ஸ்ரீதேவியும் பூதேவியும் காட்சி தருகிறார்கள். பெருமாள் கருவறைக்கு தென்பகுதியில் பெருந்தேவி தாயார் சன்னதி உள்ளது. தாயாரின் திருக்கோலம் கருணை கொஞ்சம் திரு உருவமாக அமைந்துள்ளது. இவளை வழிபட்டால் திருமண பேறு கூடி வரும். ஆண்டாள், கோதண்டராமர், பண்டரிநாதன், சுந்தர ஆஞ்சநேயர், ஆழ்வார்கள், உடையவர் ஆகிய சன்னதிகளும் உள்ளன. திருக்குளமும் நந்தவனமும் கோவிலே அமைந்துள்ளது. இந்த கோவில் ராஜகோபுரம் 1998 கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. ஸ்ரீ மணவாள மாமுனிவருக்கும் ஸ்ரீ தேசிகருக்கும் இங்கே எதிரே சன்னதிகள் உள்ளன. புதுவை வரலாறு எழுதிய ஆனந்தரங்கம் பிள்ளை இந்த கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நடத்தியிருக்கிறார். பலாமரம் இங்கே தலவிருட்சம். தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. வைத்திக்குப்பம் பகுதியில் கடலிலிருந்து மூடப்பட்ட ஒரு கல் தொட்டி ஒதுங்கியது. மீனவர்கள் அதனை திறந்து பார்க்க ராமர், சீதை, லக்ஷ்மணர், அனுமான், நந்தகிருஷ்ணன், சந்தானகிருஷ்ணன், வேணுகோபாலர், சக்கரத்தாழ்வார் ஆகிய விக்கிரகங்கள் இருந்தன. இவை இந்த வரதராஜ பெருமாள் கோவிலிலே வைக்கப்பெற்றன. இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் கொண்டாடும் வகையிலே மாசிமக தீர்த்தவாரி வைத்திக்குப்பத்தில் நடத்தப்படுகிறது. இந்த விழா புதுவையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாகும். தங்க, வெள்ளி பல்லிகளையும் இந்த கோவிலிலே நாம் பார்க்கலாம். வரதராஜ பெருமாள் மீது 10 அந்தாதி, திருமாலை, பெருந்தேவி தாயார் திருப்பதிகம், புதுவை கலம்பகம், புதுவை வெண்பா ஆகிய நூல்கள் பாடப்பட்டுள்ளன. சித்திரையிலே லட்சதீப விழா, வைகாசி பெருந்திருவிழா, ஆடி வசந்த விழா, ஆடிப்பூரம், பவித்ரோத்சவம், புரட்டாசி தேசிகர் விழா, நவராத்திரி, ஐப்பசியில் மணவாள மாமுனிகள் விழா, மார்கழி வைபவங்கள், மாசிமகம், பங்குனி ஸ்ரீராமநவமி போன்ற விழாக்கள் இங்கே நடைபெறுகின்றன. நலம் யாவும் தரும் புதுவை ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.